எப்பவுமே சரி, ஞாபகம் கரெக்டாக வைங்க. எந்த கோபம் வந்தாலும் அடக்க பாருங்க. நீங்க நினைக்கலாம் அடக்கனா நமக்கு சீக்கு வரும் அது வரும்னு. அடக்கி மறக்க வேண்டும். அது அப்படியே சேர்க்க கூடாது. அந்த கோவத்தை நீங்க சேர்க்க அங்க அறிவு இருக்க, அறிவுக்கு மேல மூளைக்கு உள்ள ஒரு சுழற்சி இருக்க, அந்த அணுக்கள் சாவ உங்களுக்கு நோய் வருது உண்மை. அது பொய் இல்லை. ஆனால் அந்த கோவத்தை அடக்கி வெளியாக்கி விடணும். இந்த தேவையில்லை. இந்த குப்பை இந்த வீட்டிலே தேவையில்லை. வெளியே தான் போடணும் மாதிரி இந்த கோவத்தை அள்ளி வெளியே போட்டுருங்க. தேவையில்லை. இது இவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கவலையும் அப்படிதான். தேவையில்லை. எதுக்கு கவலைப்பட? எதுக்கு கோவப்பட? இதெல்லாம் செஞ்சனா அவங்க தெரிஞ்சிடுவாங்களா? கஷ்டம். நான் தெரிஞ்சிடுவேனா? கஷ்டம். யாருமே திருந்த மாட்டாங்க. சீக்க வந்துதான் மிச்சம். தியானத்தை அடைய முடியாது. அது ஒரு கவலை. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க மாற வேணும்னா எது வந்தாலும் ஓகே தேவையில்லை தூக்கி போட்டுருங்க, தேவையில்லை தூக்கி போடுங்க. அந்த தன்மைக்கு தேசியத்தையே அதான். உங்க இதே அதான். தூக்கி போடணும். தேவையில்லை, இது தேவையில்லை, நான் தெளிவா இருக்கணும். இந்த நோய் ஏன் நம்ம கவலை கோவம் இது ரெண்டும் நிறைய இருந்துச்சுன்னா மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா சீக்கியங்களை நீங்களே தேடுறீங்க. கடவுள் யாருக்கும் சீக்க கொடுக்கல. அவர் படைக்க போற எப்படி அந்த குழந்தைய படிச்சாரு. அழகான ஒரு குழந்தை, ஆரோக்கியமான ஒரு குழந்தை. அதே மாதிரிதான் இறக்க போறோம் இருக்கணும். இடையில இந்த சீக்கிரம் வர அவ்வளவு ஒண்ணுனா கொடுத்தாரு. நீங்களே தான் வாங்குனீங்க. கவலைப்படுறீங்க, கோவப்படுறீங்க, தேவையில்லாத சாப்பாட்டுங்க சாப்பிட்டுட்டு உங்க பொருளை வீணாக்குறீங்க. நீங்க தெளிவா இருந்தா பொறுமை. ஏன் பிரச்சனைகள்லாம் வருது? இறைவனா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாரு. நீங்க தான் தேவையில்லாத சிந்திக்காம ஆளுங்க பேச்சை கேட்டு எல்லா விஷயத்தையும் உள்ள புரிந்து பிரச்சனையை வர வைக்கிறீங்க. அந்த பிரச்சனை இறைவன் போய் தான் வைக்க பார்க்கறாரு உங்க அறிவை கொண்டு. நீங்க ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா எல்லாமே நீங்க வர வைக்கிறது தான். கடவுள் உங்களை பிறக்க வச்சு உங்களுக்கு அறிவை கொடுத்து தெளிவை கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டாரு. நீங்க தெளிவில்லாம வச்சுட்டு இறைவன் என்ன செய்வாரு? நீங்க தான் சரியாக இருக்கணும். அந்த நிலையில நீங்க சரியாக இருக்க போறதுதான் ஒரு விஷயத்தும் நீங்க மாத்தம் தெரியும். அந்த மாத்தம் தெரிஞ்சாதான் நீங்க சரியா இருக்கீங்க. 20 வயசுல அப்படிதான் இருக்கேன், 50 வயசுல அப்படிதான் இருக்கேன், 80 வயசுல அப்படிதான் இருக்கேன். ஆனா நான் தியானம் மட்டும் சரியாக பண்றேன். அது எப்படி? சரியில்லை. 20 வருஷம் குணம் எப்படி இருக்கும்? 50 வருஷம் குணம் எப்படி இருக்கும்? 50 வருஷம் குணம் எப்படி இருக்கும்? எல்லாம் மாறிட்டே வரணும். அங்க போனோம்னா அந்த பாதைக்கிட்ட அந்த இறைவனை அடையணும் இல்ல, அந்த பாதைக்கு போகணுமா கூட நீங்கள் மாற வேண்டும். ஒரு விஷயத்துல மாற வேண்டும். அப்படி மாறினா தான் அவங்க எல்லாமே கிடைக்கும். அது அறியாமத்தான் எல்லாமே உட்கார்ந்து இருக்கும். கொஞ்சம் நம்ம மாறினாதான் போறோம். இந்த கோபத்தில் உப்பாட்டு சொன்னா தூக்கி போட்டுருங்க, தேவையில்லை. வர்ற கோபம் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கோபம் ஒரு செகண்ட்ல காணாம போயிடணும். தேவையில்லை கோபம் எனக்கு. மைண்ட் மாத்திடணும். எதுக்கோ மைண்டை மாத்துறீங்களே, ஏன் இதுக்கெல்லாம் மைண்டை மாத்தாம இருக்கீங்க? உங்க அறிவு உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க அறிவு உங்க பேச்சு கேட்காதா? உங்க அறிவு உங்க பேச்சு கேட்காது, உங்க ஞாபகம் உங்க பேச்சை கேட்காது, எல்லாமே உங்க பேச்சு கேட்கனா சுத்தி இருக்க ஆளுங்க எப்படி உங்க பேச்சு கேட்பாங்க? இப்ப என் அறிவு, என் ஞாபகம், என் உடம்பு எல்லாமே என் பேச்சு கேட்கலன்னா அப்ப நீங்களே எப்படி என் பேச்சு கேட்பீங்க? இதெல்லாம் நான் தெளிவா ஆக்கி வச்சுட்டேன்னா அப்ப நான் சரியா இருக்கேன்னா அப்பதான் என் பேச்சு நீங்க கேட்க முடியும். அதே போலதான் நீங்க சரியா இருக்கணும். ஒரு விஷயமும் ஒரு ஆள்கிட்ட குறை சொல்றீங்களா, ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்களா, நான் அப்படி செய்யக்கூடாது. நான் கரெக்டா இருக்கணும். அந்த விஷயத்துல நம்ம கரெக்டா எல்லா விஷயத்திலும் இருக்கணும். நான் சரியா இருக்கேன், நீ செய்யக்கூடாது, அவ்வளவுதான். முடியுமா? அது முடியாது. நான் சரியா இருக்கேன், நீ என்ன செஞ்சுட்டு போ, அது ரைட்டு. நான் சரியா இருக்கேன். எல்லாமே பார்க்க உங்களை ஏசுறாங்களோ கோவப்பட வைக்கிறாங்களோ, ஓகே நான் சந்தமா இருக்கேன். அவங்களே மாறுவாங்க. இன்னும் இவ்வளவு சொன்னாலும் இவங்க அமைதியாவே இருக்காங்க, கவலைப்படாம இருக்காங்க. இறைவன் என்ன இவங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்காங்க. பணம் கஷ்டம் இல்லை, நோய்கள் இல்லை, சந்தோஷமா இருக்காங்க. நான் பேசி நான் கவலைப்பட்டு இருக்கேன், எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இறைவன் எதுவும் பார்க்காம இருக்காரு. அவங்களே மாறுவாங்க உங்களை பார்த்து. அந்த ஒரு காலங்கள் வரும். அதுக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். யாரு என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அமைதியாக தான் இருக்கணும். அதுதான் ஒரு நிலை.
அங்க அடையணும்னா அந்த எல்லைக்கு போகணும்னா இந்த எல்லையோட விஷயத்த நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதான் உண்மை. அது தெரியாம இருக்கனால தான் நீங்க இவ்வளவு கவலைப்பட்டு ஏறுறீங்க இறங்குறீங்க, ஏறுறீங்க இறங்குறீங்க. இதுதான் கதை அங்க. யாராச்சும் நான் அப்படியே ஏறி போயிட்டே இருக்கீங்களா? இல்லையே. அப்பப்ப இறங்குறீங்க, அப்பப்ப ஏறுறீங்க. கேட்டா உலக வாழ்க்கை அப்படிதான் சொல்றீங்க. நீங்க தான் உலகம், நீங்க தான் வாழ்க்கை. நீங்க மாறினாதான் சுத்தி இருக்க மாறுவாங்க. நீங்க மாறலைன்னா யாருமே மாற மாட்டாங்க. அது நமக்கு தெரிய வேண்டும். சரியா? சந்தோஷம்.